நேற்று உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், ஆனால் முன்பு அந்த பாடலை கேட்கும்போது இருந்த துள்ளலோ அல்லது ஒரு உணர்வோ ஃபீலோ இப்போது இல்லை. நேற்று ரொம்பவே பிடித்த ஒரு பிரியாணியை தற்போது சாப்பிடுகிறீர்கள், ஆனால் அது வெறும் சக்கையை மெல்வது போலவே இருக்கிறது. ஆனால் அதே சுவை அதில் இருக்கிறது. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்களுடைய நெருங்கிய நண்பர் உங்களுக்கு அழைப்பை எடுக்கிறார், ஆனால் போனை எடுக்க கூட உங்களுக்கு தெம்பு இல்லை, பேசுவதற்கு எதுவும் இல்லையே என்று சொல்லி அந்த அழைப்பை ஆன்சர் பண்ணாமலேயே விட்டு விடுகிறீர்கள். உலகமே கலர்ஃபுல்லாக வண்ணமயமாக இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு மட்டும் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே தெரிகிறது. எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இப்படி ஜடமா மாறிட்டேன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் பயந்து கொண்டிருந்தால் இந்த பதிவு உங்களுக்கானது நண்பர்களே. உங்களுடைய ஆபீஸில் எல்லோருமே சிரித்து பேசுகிறார்கள், நீங்கள் மட்டும் ஒரு மூலையில் உட்கார்ந்து எல்லோரும் எப்படி இவ்வளவு இயல்பாக இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் சிரிப்பு வரமாட்டேங்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறீர்கள். முன்பு கிரிக்கெட் பார்த்தால் சத்தம் போட்டு கத்துவீர்கள், ஒரு இசையை கேட்டால் ஆடுவீர்கள். ஆனால் இப்போது எல்லாமே ஃபிளாட். உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மரத்து போன உணர்வு தான் இப்போது தெரிகிறது. இது உங்களுடைய தவறும் அல்ல, நீங்கள் பலவீனமானவரும் அல்ல. உங்களுடைய மூளையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் மாற்றம் தான் இதற்கு காரணம் என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த திருடனை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டால் அவனை துரத்துவது மிகவும் இலகுவானது. உங்களுடைய மூளையில் நியூக்ளியஸ் அக்யூம்பன்ஸ் என்கிற ஒரு ரிவார்ட் சென்டர் இருக்கிறது. இதோட வேலை என்னவென்றால், நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்தால் உங்களுடைய மூளை டோபமைன் என்கிற கெமிக்கலை உடனடியாக வெளியிடும். அதுதான் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சிஸ்டம் ஓவர்லோட் ஆகிவிடும், டோபமைன் வெளியிடுவது நின்றுவிடும். இப்போது நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய மூளை வாவ் என்று சொல்ல மறுத்துவிடும். வெறும் மௌனமாக மட்டுமே அது இருக்கும். இந்த நிலைக்கு பெயர்தான் அன்ஹெடோனியா என்று சொல்லுகிறார்கள். அதாவது எதிலும் உணர்வே இல்லாத ஒரு நிலைமை. இது டிப்ரெஷனால வரக்கூடிய ஒன்று அல்ல, இது பலவீனமும் அல்ல என்பதுதான் உளவியலாளர்களினுடைய கருத்து. இது உங்களுடைய மூளை உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு உதவி. அது என்ன உதவி? நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன், எனக்கு ஒரு இடைவேளை கொடு என்று சொல்லி உங்களுடைய மூளை உங்களிடம் கெஞ்சுகிறது. 1993 எடின்பர்க் நகரத்தில் ஒரு பெண் இருந்தார். கணவன் கைவிட்டு விட்டான். கையில் ஒரு சின்ன குழந்தை, வேலை எதுவுமே இல்லை. அவருக்கு கதை எழுதுவது என்றால் அவ்வளவு பிடித்த ஒரு விஷயம், அது உயிர் மாதிரி. ஆனால் திடீரென்று அவருக்கும் அந்த அன்ஹெடோனியா என்கிற அந்த பிரச்சனை வந்துவிட்டது. அவர் சொன்னார், அது சோகம் கிடையாது, அது ஒரு விதமான மரத்து போன நிலை என்று. எதை செய்தாலும் ஒரு உணர்வும் இல்லை. ஆனால் அந்த பெண் என்ன செய்தார் தெரியுமா? தனக்குள்ளே இருந்த அந்த வெற்றிடத்தையே ஒரு கேரக்டராக மாற்றினார். அந்த கேரக்டர் தான் டிமென்டோஸ் என்கிற கேரக்டர். டிமென்டோஸ் என்றால் ஒரு மனிதனை சாகடிக்கக்கூடிய ஒரு வில்லன் மாதிரியான கேரக்டர் அல்ல. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் மட்டும் அப்படியே உறிஞ்சு எடுத்துவிட்டு அவனை ஒரு ஜடமாக மாற்றக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர். ஜே.கே. ரோலிங் தனக்குள்ளே இருந்த அந்த அன்ஹெடோனியா உணர்வை தான் இப்படி ஒரு மான்ஸ்டராக உலகத்துக்கு காட்டினார். அந்த மரத்து போன நிலையை ஒரு கருவியாக மாற்றி அவர் எழுதியதுதான் உலக புகழ்பெற்ற ஹாரி பாட்டர். அவர் வெறுமையாக உணர்ந்த அந்த புள்ளிதான் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு அழகான உலகமாக மாறியது. நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய போனை கவனித்திருப்பீர்கள். பேட்டரி 1% இருக்கும், ஸ்கிரீன் ஒன்னில் தான் இருக்கும், ஆப்ஸ் கூட வேலை செய்யும். வெளியே பார்க்கும்போது போன் நோமலாகத்தான் தெரியும், ஆனால் உள்ளே சக்தி இல்லை. நண்பர்களே, நீங்கள் இப்போது அந்த 1% பேட்டரி மாதிரி தான் இருக்கிறீர்கள். வெளியே சாதாரணமாக வேலைக்கு போவீர்கள், போலியாக சிரிப்பீர்கள், ஆனால் உள்ளே உங்களுடைய டோபமைன் பேட்டரி டெட் ஆகி இருக்கும். ஜே.கே. ரோலிங்குக்கு அவர் குழந்தையும் அவருடைய எழுத்தும் ஒரு சார்ஜர் போன்று கிடைத்தது. அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் ஒரு சார்ஜர் இருக்கிறது இந்த வாழ்க்கையில். இன்றைக்கும் உங்களுக்கு எதிலும் ஆர்வம் இல்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அது உங்களுடைய தவறு அல்ல நண்பர்களே. இப்போது நீங்கள் உங்களுடைய சார்ஜர் எதுவென்று மெதுவாக தேட ஆரம்பிக்க வேண்டும். சரி, அந்த சார்ஜரை எப்படி கண்டுபிடிப்பது என்று நீங்கள் கேட்கலாம். அதுக்கு 2 வழிகள் உண்டு. முதலாவது, ஆர்வம் வரும் வரை காத்திருக்காமல் சின்ன சின்ன செயல்களில் இறங்குங்கள். 2வது, ஐம்புலன்களின் வழியாக உலகத்தை மீண்டும் உணரத் தொடங்குங்கள். ஏனென்றால் இப்போது 1% முழுமையாக ஒரு டெட்டான ஒரு நிலைமை. சார்ஜரை தேடுவது என்பது ஏதோ ஒரு மாய மந்திரம் அல்ல.
அதற்கு பின்னால் 2 ஆழமான அறிவியல் உண்மைகள் இருக்கிறது. நான் அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் செயல் வழியான ஒரு தூண்டுதல் மிக முக்கியம். பிஹேவியரல் ஆக்டிவேஷன் என்று சொல்வார்கள். நம்மில் பலரும் ஒரு தவறு செய்கிறோம். எனக்கு அந்த ஆர்வம் வரட்டும், அதன் பிறகு நான் அந்த வேலையை செய்கிறேன் என்று சொல்லி காத்திருப்போம். ஆனால் அன்ஹெடோனியா நிலையில் ஆர்வம் தானாக வராது. ஒரு பழைய கார் நீண்ட நாட்களாக ஓடாமல் நின்றால் அதன் என்ஜின் தானாக ஸ்டார்ட் ஆகுமா? கடைசி வரை ஆகாது. நாம் தான் அதை சற்று தள்ளிவிட வேண்டும். சிறிது தூரம் தள்ளிய பிறகுதான் என்ஜின் தானாக இயங்க தொடங்கும். அதே போலத்தான் உங்களுடைய மூளையும். உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, வெறும் 5 நிமிடம் மட்டும் ஒரு சின்ன நடைபயிற்சி செய்யுங்கள், அல்லது ஒரு பக்கத்தை மட்டும் வாசியுங்கள். உளவியல் ரீதியாக செயல்தான் உணர்வை தூண்டும். நீங்கள் எதையாவது செய்ய தொடங்கும் போது உங்களுடைய மூளையின் அந்த துருப்பிடித்த சக்கரங்கள் மெதுவாக சுழல ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய முதலாவது சார்ஜர். இரண்டாவது, ஐம்புலன்களின் வழியாக மீள்வது. ஜேம்ஸ் கிளியர் எழுதிய ஒரு புத்தகம் அட்டோமிக் ஹேபிட்ஸ். இந்த புத்தகத்தில் ஒரு அருமையான கருத்து இருக்கிறது. பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்காமல் மிகச்சிறிய விஷயங்களில் கவனத்தை திருப்புவது என்கிற ஒரு அற்புதமான விஷயம்தான் அது. அன்ஹெடோனியா நிலையில் உங்களுடைய மூளை உலகை துண்டித்து வைத்திருக்கும். அதை மீண்டும் இணைக்க உங்களுக்கு ஐம்புலன்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு பெரிய லட்சியத்தை தேடாதீர்கள். ஒரு கோப்பை தேநீரின் சூட்டை உங்களுடைய கைகளில் உணருங்கள். மழையின் வாசத்தை நுகருங்கள். அல்லது ஒரு காகிதத்தினுடைய மென்மையை விரல்களால் தொட்டு பாருங்கள். இதை மைண்ட்ஃபுல்னஸ் என்றும் சொல்லலாம். உங்களுடைய மூளைக்கு செயலற்ற நிலையிலிருந்து உணர்வுள்ள நிலைக்கு திரும்ப இது ஒரு பாலமாக அமையும். இந்த சின்ன சின்ன உணர்வுகளே உங்களுடைய டோபமைன் மின்கலனை மீண்டும் உயிர் பெறச் செய்யும் மின்னணுக்கள் என்று சொல்லலாம். ஆக இந்த 2 வழிகளை முதலில் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுடைய இழந்த அந்த வண்ணமயமான உலகம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.